அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேபாளத்தில் இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் உள்ளிட்ட சமூக ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது எதிரொலியாக இளைஞர்கள் கிளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப்புக்கு தடை விதிக்கப்பட்டதால் நேபாள இளைஞர்கள் கடும் கோபம் அடைந்திருக்கிறார்கள். காத்மாண்டுவில் போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்கிறார்கள். தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகள் வீசியும் போராட்டக்காரர்களை கலைக்க முயற்சி மேற்கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் ஒருவர் பலியாகியிருக்கும் நிலையில் 80க்கும் மேற்பட்டோர் காயம் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. நேபாள நாட்டிலே பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் உள்ளிட்ட பல்வேறு சமூக ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடைக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த போராட்டத்திலே அங்கிருக்கக்கூடிய இளைஞர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். யூடியூப் உள்ளிட்ட எக்ஸ் உள்ளிட்ட 26 வகையான சமூக வலைதள கணக்குகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதை கண்டிக்கக்கூடிய விதமாக நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்திலே தற்பொழுது கடுமையான முறையில் தடியடி மற்றும் துப்பாக்கிச் சூடு சம்பவங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதன்படி உயிரிழப்புகளும் பதிவாக தொடங்கியிருக்கின்றது. சமூக வலைதளங்களை முடக்கி இருப்பதன் மூலமாக பொதுமக்களுடைய கருத்து சுதந்திரத்தை நேபாள அரசு தடுத்து விட்டது என்று குற்றம் சாட்டி இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். பல்வேறு சமூக வலைதள கணக்குகளை தடுத்து நிறுத்தி இருப்பதன் மூலமாக தங்களுடைய வணிகம் பாதிக்கப்பட்டு விட்டதாக அங்கிருக்கக்கூடிய வணிகர்கள், ஆன்லைன் மூலமாக இயங்கக்கூடிய வணிக செயற்பாட்டாளர்களும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு அளித்திருக்கின்றனர். இந்த நிலையில்தான் நேபாளத்தில் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை மீண்டும் அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்திலே காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட வன்முறை சம்பவத்திலே ஒருவர் இதுவரை உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் நேபாள நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் நடந்த அந்த தள்ளுமுள்ளு சம்பவங்களிலே கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக உயிரிழப்புகள் பதிவாகக்கூடிய அளவிற்கு தொடர்ந்து நேபாள நாட்டிலே அரசுக்கு எதிரான இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். தலைநகரான காத்மண்டுவிலே போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் ஆங்காங்கே துப்பாக்கி சூடு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அரசுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இளைஞர்கள் நாடாளுமன்றத்தையும் கைப்பற்றி இருக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய விதமாக நேபாள நாட்டினுடைய நாடாளுமன்றத்திற்குள்ளாக இளைஞர்கள் உள்ளே நுழைந்திருக்கின்றனர். சமூக ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் பேரிகார்டுகளை தூக்கி வீசுவது, சாலைகளை போக்குவரத்தை அனுமதிக்காமல் தடை ஏற்படுத்துவது, அரசு அலுவலகங்களுடைய கண்ணாடிகளை அடித்து நொறுக்குவது, அரசு அலுவலகங்களை செயல்பட விடாமல் செய்வது என்று மக்களுடைய கருத்து சுதந்திரத்தை முடக்கியதாக குறிப்பிட்டு சமூக வலைதளங்களுக்கான அனுமதியினை மீண்டும் வழங்க வேண்டும். வாட்ஸ்அப் உள்ளிட்டவற்றை முடக்கி வைத்திருப்பதன் காரணமாக கடந்த வியாழக்கிழமை முதல் தங்களால் நண்பர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்பது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி தீவிரமாக நேபாள நாட்டிலே இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேபாளத்திலே அண்மையிலே அரசுக்கு எதிரான வன்முறை கருத்துக்களை திட்டமிட்டு பரப்புகின்றார்கள் என்பது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடிப்படையிலே சமூக வலைதளங்கள் உரிய அந்த நிறுவனங்கள் அரசிடம் முறையாக பதிவு செய்ய வேண்டும். நேபாள நாட்டினுடைய அரசினுடைய விதிகளுக்கு உட்பட்டுதான் சமூக வலைதளங்கள் இயங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருந்தன. சட்ட ரீதியிலான அந்த திருத்தங்களுக்கு உரிய பதிலே வழங்காத சமூக வலைதள கணக்கு நிறுவனங்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் வாட்ஸ்அப் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவையுடைய தொழில்நுட்பமாக பார்க்கப்படக்கூடிய செயலிகள் கூட முடக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு எதிராக மாணவர்கள், இளைஞர்கள், வணிகர்கள் கிளர்ந்தெழுந்து இந்த போராட்டத்தை நடத்தி வரக்கூடிய நிலையில் இதுவரை உயிரிழப்பாக அதிகாரப்பூர்வமாக ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் எனவும் 80க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் எனவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் சமூக வலைதளங்களை மீட்பதற்காக இளைஞர்கள் நடத்துவதாக பார்க்கப்படக்கூடிய இந்த போராட்டத்திலே நாடாளுமன்றத்தை அந்த நாட்டினுடைய இளைஞர்கள் கைப்பற்றி விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய விதமாக நாடாளுமன்றத்திற்குள்ளும் மிகப்பெரிய அளவில் மக்கள் புரட்சியினுடைய வெளிப்பாடாக ஏராளமானோர் நாடாளுமன்ற கட்டடத்திற்கு உள்ளேயே உட்புகுந்திருக்கின்றார்கள். அவர்களை வெளியேற்றுவதற்காக காவல்துறையினர் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் துப்பாக்கி சூடு உள்ளிட்டவற்றில் ஈடுபடுவதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.